நாக்கு டேஸ்ட்டுக்காக சாப்பிடாம உடல் உள்ளுறுப்புக்காக சாப்பிட்டு பாருங்க, உடல் ஆரோக்கியத்துடன் வாழலாங்க. இப்போ நிறைய பேர் வெண்டைக்காய் அப்படின்னாவே பிடிக்காதுங்க. ஏன்னா அந்த வெண்டைக்காய் ரொம்ப அதில் ஒரு வலுவழுப்பு தன்மை இருக்கிறதுனால நிறைய பேர் குழம்புல போட்டாலும் பொரியல் பண்ணாலும் அவாய்ட் பண்ணிடுவாங்கங்க. அதே மாதிரி வெண்டைக்காய் சாப்பிட்டோம்னா மூளை வளரும்னு சொல்லுவாங்கங்க. மூளை வளருதோ இல்லையோங்க, ஆனால் வெண்டைக்காய் சாப்பிட்டா நிறைய நோய்கள் குணமாகுதுங்க. என்னென்ன நோய் அப்படின்றத பார்க்கலாங்களா? அதாவது சர்க்கரை, அனிமியா, ஆஸ்துமா, பார்வை குறைபாடு, வயிற்றுப்புண், மலச்சிக்கல், கொலஸ்ட்ரால், புற்றுநோய், நீரிழிவு, இந்த மாதிரி நிறைய நோய்கள் குணமாகுதுங்க. சரிங்க, இப்போ நான் வெண்டைக்காய் சாப்பிட சொன்னேன், இவ்வளோ நோய் குணமாகுது, அப்போ நம்ம வெண்டைக்காய் நிறைய எடுத்துக்கணும் அப்படின்னு மற்ற காயை அவாய்ட் பண்ணிட்டு வெண்டைக்காய் மட்டுமே சாப்பிடாதீங்க. சரிங்களா? இப்போ வாரத்தில் ஒரு நாள் வெண்டைக்காய் சாப்பிட்றீங்க அப்படின்னா ஒரு 2 நாள் 3 நாள் அது மாதிரி வாரத்தில் நீங்கள் சாப்பிடுங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி நோய்கள்லேருந்து நம்ம விடுபடலாங்க. இது போன்ற வீடியோ தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ உறவுகளே.